வடச்சென்னை தமிழ் சினிமாவோட ஒரு எபிக் சினிமா அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா, இந்த படத்துல காமிக்கப்படுற குட்டி, குட்டி டீட்டெயிலிங் ஒண்ணோட ஒண்ணு இன்டர்லிங்க் ஆயி, இந்த வடசென்னைங்கிற வேர்ல்டயே மிக பிரம்மாண்டமா பில்ட் பண்ணியிருப்பாரு டைரக்டர் வெற்றிமாறன். என்னதான் இந்த கதைய டைரக்டர் வெற்றிமாறன் பயங்கர ரேசியா நமக்கு சொன்னாலும், ஒவ்வொரு தடவையும் இந்த படத்த ரீவாட்ச் பண்ணும்போது ஏதோ ஒரு டீட்டெயிலிங் புதுசா நமக்கு கண்ல படும். அப்படி படுற ஒவ்வொரு டீட்டெயிலிங்குமே இந்த படத்து மேல இருக்கிற ஹைப்ப நமக்கு ஒவ்வொரு தடவையும் ஏத்திட்டே தான் போகும். அப்படி ஒரு டீட்டெயிலிங் தான் நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வடசென்னை படத்துல அன்பு பத்மாவ கூட்டிட்டு தான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கிற அந்த ஒரு டைம்ல கல்யாணத்துக்காக சேவ் பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு போவாரு. அந்த ஒரு இடத்துல குணா கூட்டிட்டு வர சொல்லதா ஒரு ஆள் கூட்டிட்டு போவாங்க. நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அவரு ஒரு வெளியில இருந்து போகும்போது சலூனோட பேர் காமிப்பாங்க. அது என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கர். இந்த சங்கர்ங்கிற பேர் யாரோட கனெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குணா தம்பியோட கனெக்ட் ஆகும். ஏன்னா அவரோட பேருமே சங்கர் தான். சரி இதுல என்ன இன்டர் கனெக்ஷன் இந்த ஸ்டோரியில இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி அன்புவோட மச்சானுமே என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஜாவா பழனியை கொல்லும்போது சங்கரோட பொருள் எடுத்துட்டு போய் தான் கொன்றுப்பாங்க. அதுக்கப்புறம் தம்பி மூலியமா அன்பு மச்சானுமே குணா கிட்ட வருவாங்க. அந்த ஒரு இடத்துல அன்போட மச்சானையும் சந்திரா காப்பாத்துவாங்க குணா கிட்ட சொல்லி. சோ இதனால சங்கர் கேஸ் வாங்கிட்டு ஜெயிலுக்குள்ள போற மாரி இருக்கும். அந்த ஒரு டைம்ல தான் செந்தில் சங்கர் கொன்றுவாரு. சோ இது இந்த இடத்துல முடிஞ்ச மாரி தோணும். ஆனா தான் தம்பி உயிரை கொடுத்து தான் உயிரை காப்பாத்துனதுக்காக அன்புக்கு குணா மேல ஒரு பயங்கர விசுவாசம் இருக்கும். அந்த விசுவாசம் தான் 2வது தடவை அன்போட வாழ்க்கை சரியான ஒரு பாதையில போயிட்டு இருக்கும்போது அதுல இருந்து டிவியேட் ஆகி அந்த ஜெயிலுக்குள்ள அவர் போற மாரி காமிச்சிருப்பாங்க. என்னதான் ஆரம்ப கட்டத்துல அன்பு ஜெயிலுக்குள்ள போய் செந்தில 7வது பிளாக்ல இருந்து வெளிய கொண்டு வரது அவரோட மிஷனா இருந்தாலுமே, கடைசியில பாத்தீங்கன்னா, அன்பு தான் செந்திலையும் குத்துவாரு. கிட்டத்தட்ட இத ஒரு டெஸ்டினி மாரி வெற்றிமாறன் செட் பண்ணியிருப்பாரு. இன்டைரக்ட்டா ஜாவா பழனி அண்ட் செந்தில் இவங்க 2 பேத்தையுமே அன்பு கொல்றதுக்கு இன்டைரக்ட்டா சங்கருமே ஒரு காரணமா இருந்திருப்பாங்க. ஜாவா பழனியை கொல்லும்போது சங்கரோட பொருள் தான் காரணமா இருந்திருக்கும். 2வது செந்தில கொல்லும்போது சங்கர் இறந்தது மூலியமா அன்புக்கு குணா மேல விசுவாசம் ஒரு காரணமா இருந்திருக்கும். எப்படி பார்த்தாலுமே இது ஒரு ஒண்ணோட ஒண்ணு இன்டர்லிங்க் ஆன மாரியே இருக்கும். இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்களையுமே டைரக்டர் வெற்றிமாறன் எப்படி யோசிச்சு இன்டர்லிங்க் பண்ணி எடுத்திருப்பார் அப்படின்னு நினைச்சாலே ரொம்ப பிரமிப்பா இருக்குது. இந்த மாரி நீங்க ஏதாச்சும் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்களா? கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க.